அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேரருளும் பெருங்கருணையும் என்றென்றும் நிலங்கட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கோவை மாநகர ஜமாத் உலமா சபை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியல் நெறிமுறைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய விழாவாகவும் மக்தப் மதரசா ஆசிரியர்களின் 10 ஆண்டு மார்க்க கல்வி சேவையை பாராட்டி கௌரவிக்கக்கூடிய நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஜமாத் உலமா சபையினுடைய மாநகர தலைவர் மௌலானா மௌலவி முகமது அய்யூப் பாக்கவி ஹசரத் அவர்கள் தலைமையேற்க, அமானுல்லா நூரி ஹசரத் கிப்லா அவர்கள் துஆ ஓதி தொடங்கி வைக்க, இம்ரான் அலி உலூமி பாக்கவி ஹசரத் அவர்கள் கிராத் ஓதி, ஜமாத் உலமா சபையினுடைய செயலாளர் மௌலானா மௌலவி அப்துல் ரஹ்மான் உலூமி ஹசரத் அவர்கள் வரவேற்புரையாற்றி, கே முகமது இம்தாதி ஹசரத் கிப்லா அவர்கள் துவக்க உரை ஆற்றியதற்கு பிறகு முகமது மன்சூர் காசிம் ஹசரத் அவர்கள் அறிமுக உரை ஆற்றி, மற்றும் உள்ள ஆலிம் பெருந்தகைகள் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மேடையிலே சங்கமிகு உலமா பெருமக்கள், சமுதாய புரவலர்கள், பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள், ஜமாத் பெருந்தகைகள், பெரியோர்கள் என பல பேர் இதிலே கலந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. அத்தோடு சமுதாய பேரியக்கமாம் தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய கோவை மாவட்ட மாநகர நிர்வாகிகள் எல்லாம் என்னுடன் பயணித்து வந்து இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அருகில் உள்ள மங்களத்திலிருந்தும் மாவட்ட செயலாளர் இங்கே வருகை இருந்திருக்கிறார். ஆர்வத்தோடு நெறிப்படுத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியை மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி முகமது ஷஃபி ஃபாசில் யூசுஃபி ஹசரத் அவர்கள் நிகழ்ச்சியினுடைய நெறியாளராக இருந்து மிக அருமையாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில சிறப்பு பேருரை ஆற்றுவதற்கு அத்திக்கடை வாஹித் ஃபாத்திமா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் ஃபௌஸ் அப்துல் ரஹீம் பாக்கவி ஹசரத் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருது ஒன்று மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அப்துல் கரீம் இம்தாதி ஹசரத் அவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஆலிம் பெருந்தகைகள் ஒருங்கிணைந்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியாக நான் இதனை பார்க்கிறேன். அதே நேரத்தில் உலமாக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபையில் எங்களை போன்றவர்கள் உலமாக்கள் என்ன சொல்லுகிறார்கள், அவர்களுடைய உரைகளிலே ஆழ்ந்து கிடக்கிற அருமையான கருத்துக்கள் என்ன என்று உள்வாங்குவதற்கு
ஆவலாக இருக்கக்கூடிய நிலையில்தான் இது போன்ற நிகழ்வுகள் அமைய பெற்றிருக்க வேண்டும். அப்படித்தான் இது அமைய பெற்றிருக்கிறது. அதிலே என்னையும் அன்பொழுக அழைத்து நீங்களும் உரையாற்ற வேண்டும் என்று உலமாக்கள் கேட்டிருப்பதற்கு காரணம், உலமாக்களை விட சிறந்த பல கருத்துக்களை நான் சொல்லுவேன் என்றோ அல்லது அதற்குரிய தகுதி இருக்கிறது என்றோ பொருள் அல்ல. சங்கைமிகு உலமா பெருந்தகைகளிடமிருந்து கற்று தேர்ந்தெடுக்கக்கூடிய வகையில் பொது வாழ்வில் சமூக பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நீ என்ன சொல்ல போகிறாய், அது சரிதானா என்று கேட்பதற்கு என்னை அழைத்திருப்பீர்களோ என்று எண்ண தோன்றுகிறது. பொதுவாக உலமாக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபையில் மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு பேசுவது என்னுடைய வழக்கம். பல பொது மேடைகளிலே உரையாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிலே நம்முடைய பெண்கள் அதிகமாக அமர்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தால் குடும்ப நெறிமுறை வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற சீர்திருத்த கருத்துக்களை மார்க்கம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது என்பதனை அன்றாட வழக்கங்களில் இணைத்து சொல்லி உரையாற்றுவது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. பெண்களிடத்திலே சீர்திருத்தம் உருவாக்கப்பட்டு விட்டால் அந்த குடும்பம் முழுமையான சீர்திருத்தம் கொண்ட குடும்பமாக இருக்கும். பிள்ளைகள் அந்த வகையிலே நன்கு வளர்க்கப்படுவார்கள். மார்க்க ஞானம் போதிக்கப்படக்கூடிய பிள்ளைகளாக வளர்வார்கள். அதே போன்றுதான் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இடம்பெறுகிறார்கள் என்று நான் பார்த்துவிட்டால், அதிலும் குறிப்பாக எத்தனையோ திருமண நிகழ்வுகளுக்கு செல்லுகிற போது சில நேரங்களிலே எண்ணிக்கை அதிகமாக சகோதர சமுதாயத்தவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். அப்படி பார்க்கிற நேரத்தில் இஸ்லாத்தை பற்றிய தவறான புரிந்துணர்வு கொண்டவர்களாகத்தான் இவர்கள் இருப்பார்கள் என்று நானாகவே தன்னிச்சையாக முடிவு செய்து கொண்டு இஸ்லாத்தை பற்றிய புரிந்துணர்வும் அந்த பார்வையும் தெளிவான நோக்கில் ஓட்டத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற இலக்கை அடிப்படையாக வைத்து அவர்களுக்கு மார்க்கத்தை புரிய வைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய உரைகளை ஆற்றுவது எனக்கு வழக்கம். அப்படி ஆற்றிய பல்வேறு நிகழ்வுகளுக்கு பிறகு சகோதர சமுதாயத்தவர்கள் மேடையிலிருந்து கீழே வருகிற போது என்னை தனியாக அழைத்து, உங்களை பற்றிய எண்ண ஓட்டங்கள் எங்களுக்கெல்லாம் வித்தியாசமான திசைகளை நோக்கி இருந்தது. இஸ்லாத்தை பற்றிய அடிப்படை இந்த புரிந்துணர்வு எங்களுக்கு இதுவரையிலும் இருந்தது கிடையாது. எங்களிடத்திலே பழகக்கூடிய முஸ்லிம்களும் இதை பற்றி சொன்னது கிடையாது. இப்படி சொல்லுகிற நேரத்தில் தான் இஸ்லாத்தின் உயர்வான கொள்கையையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவார்த்த கருத்துக்களையும் மனித வாழ்வியலை எப்படி செலுத்த வேண்டும் என்கின்ற செழுமையான நன்னறியை பெருமானார் அவர்கள் எப்படி வாழ்ந்து வழிகாட்டி தந்தார்கள் என்பதனையும் புரிய முடிகிறது. இது போன்ற கருத்துக்களை கேட்பதிலே எங்களுக்கு மிகுந்த தெளிவு கிடைக்கிறது என்றெல்லாம் பல நேரங்களில் பல சமயங்களில் சொல்ல கேள்விப்படுகிற போது ஒரு புறம் மகிழ்ச்சி, இன்னொரு புறம் சகோதர சமுதாயத்தவர்களிடத்திலே பழகக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கக்கூடிய பலர் சமுதாயத்தை பற்றியும் மார்க்க ஞானத்தை பற்றியும் தெளிவான வாழ்வியல் முறையை இஸ்லாம் எப்படி நமக்கு கற்றுத் தருகிறது என்பதனை பற்றியும் அறவே சொல்ல தவறிவிடுகிறோம் என்கின்ற குற்ற உணர்வு ஒட்டுமொத்தமாக நம்முடைய சமுதாய மக்களின் மீது படர்கிற எண்ணத்தையும் நமக்கு உருவாக்குகிறது.
இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் மீலாது பெருவிழா உலமாக்கள் உருவாக்கிய ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில நீங்கள் எல்லாம் வந்திருப்பது மகிழ்ச்சி. ஆனால் எனக்கு சொல்ல தோணும், சொல்ல வேண்டும் என்று எண்ணுவது, உலமா பெருமக்களுடைய அற்புதமான பல்வேறு மார்க்க கருத்துக்களை நாங்கள் ஜும்மா மேடைகளிலே கேட்கிறோம், புனிதமிக்க மஸ்ஜிதுகளிலே பல்வேறு நிகழ்வுகளிலே கேட்கிறோம், பல்வேறு பொது மேடைகளிலே அவர்கள் பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிற போதும் கேட்கிறோம். இது போன்ற நிகழ்வுகளை உலமாக்கள் ஏற்பாடு செய்கிற போது இதில் உலமாக்களே வந்து அமர்ந்திருப்பதும், அவர்களிடத்திலே பயிலுகிற மாணவர்களே வந்து அமர்ந்திருப்பதும், அவர்களுடைய உரைகளை பல நேரங்களிலே கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள சமுதாய பெருமக்களே வந்து இதிலே அமர்ந்திருப்பதும் ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டுவதாக எனக்கு தோன்றவில்லை. எப்பொழுது உலமாக்கள் எந்த கருத்தை எந்த மேடையில் தந்தாலும் அது மிகவும் பயனுள்ளதாகத்தான் இருக்கும் என்பது ஒருபுறம் இருக்க, இனி வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகளுக்கு சகோதர சமுதாயத்தவர்களை குறிப்பாக அழையுங்கள். குறைந்தபட்சம் நம்மவர்கள் நெருங்கி பழகக்கூடிய சகோதர சமுதாயத்தவர்கள் எத்தனையோ பேர் வணிக பிரமுகர்களாக இருக்கிறார்கள், அரசியல் கட்சி பிரமுகர்களாக இருக்கிறார்கள், பல்வேறு ஜாதியின் பெயர்களில் அமைப்புகளை உருவாக்கி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் பிரத்யேகமாக சென்று அழைத்து பெருமானார் அவர்களுடைய வாழ்வியல் விளக்கம் தரக்கூடிய மீலாது பெருவிழா வாருங்கள் என்று அழைத்து அவர்களை பெருமைப்படுத்தி அவர்களை முன்வரிசைகளிலே உட்கார வைத்து அவர்களிலிருந்தே பெருமானார் அவர்களுடைய வாழ்வியலை பற்றி பேசக்கூடியவர்களாக ஒருவரையோ இருவரையோ பேச செய்து நம்மில் ஒரு வழக்கத்திற்காக அவர்கள் பேசுவார்கள் இவர்கள் பேசுவார்கள் என்று இல்லாமல் மூத்த மிகச்சிறந்த பேச்சாளராக இருக்கக்கூடிய ஒரு ஆளின் எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கி அந்த சகோதர சமுதாயத்தவர்களுக்கு மார்க்கத்தை விளங்க வைக்கக்கூடிய குறிப்புகளை அழுத்தமாகவும் ஆழமாகவும் வைத்து உரையாற்றக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் ஏற்பாடு செய்தால் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்பது என்னுடைய ஆவல். அதை தொடர்ந்த வேண்டுகோள். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு, ஒரு நிகழ்வை உருவாக்க வேண்டும், ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு உழைப்பு இருக்கிறது அதிலே, எவ்வளவு செலவு இருக்கிறது அதிலே என்பதெல்லாம் தெரியாதவர்கள் அல்ல. அது ஒரு புதிய இலக்கை நோக்கி முழுமையான பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்பதுதான் ஆசை. பெருமானார் அவர்களுடைய வாழ்வியலை பற்றி மீலாது மேடைகளிலே பேசுவது என்பது ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை சொல்லப்பட வேண்டிய கருத்துக்கள் என்ற நோக்கில் அல்ல. அவர்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை எல்லா காலங்களிலும் எல்லா சமயங்களிலும் நினைவு கூர்ந்து போற்ற தகுந்தது என்றல்ல, அதனை செயல்முறைப்படுத்த தகுந்த வகையில் மற்றவர்களுக்கு நினைவூட்ட வேண்டிய கடமை இது போன்ற நிகழ்வுகளின் வாயிலாக நிறைவேற்றப்படுவதாக நாம் அறிகிறோம். அதிலும் உலமாக்களை மதித்து, உலமாக்கள் நடத்துகிற நிகழ்வுகளை மதித்து, உலமாக்கள் தரக்கூடிய கருத்துக்களை உள்வாங்குவதற்கு இந்த சமுதாயம் தாகம் கொண்டு அலைய வேண்டும். எப்பொழுது இந்த ஆணின் பெருந்தகையிலிருந்து எத்தகைய கருத்துக்கள் வரப்போகின்றன என்கின்ற ஏக்க பெருமூச்சு இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் இருக்கிறதா? நடிகர்களுக்கு பின்னால் செல்லுவது, பிரபலமான அரசியல் தலைவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று அன்றாடம்
தொலைக்காட்சியின் மூலமாகவும் நாளிதழ் மூலமாகவும் ஆர்வத்தோடு படிப்பது, அவர் என்ன சொன்னார், அதற்கு இவர் என்ன பதில் சொன்னார் என்று தெரிந்து கொள்வது, அரசியல் வியூகங்களை எப்படி இப்பொழுது வந்த தலைவர் காட்டுகிறார் என்று அதை பற்றி விமர்சனம் செய்வது, இதிலே எல்லாம் இருக்கக்கூடிய நம்முடைய ஆர்வம், நம்முடைய சமுதாய மக்களுடைய ஆர்வம், அதிலும் குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய இளைய சமுதாயத்தினுடைய ஆர்வம் திருப்பப்பட்டு அல்லாஹ்வின் மீது அச்சம் கொண்ட வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும், நம்முடைய மார்க்க விழுமியங்களை கற்று தேர்ந்து அதன்படி வாழ வேண்டும், பெருமானார் அவர்கள் காட்சி தந்த வாழ்வியல் முறை இதுதான், அதனை பேணி ஒழுகி வாழ்வதுதான் ஒரு முஸ்லிமுக்கு அழகு என்கிற உணர்த்தலை இளைய சமுதாயத்தினருக்கு ஊட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதற்கு நிச்சயமாக உலமா பெருமக்கள் ஒருங்கிணைந்து நம்முடைய முயற்சிக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். ஆனால் இந்த முயற்சியை செய்ய வேண்டிய கடமை ஜமாத்தார்களுக்கு இருக்கிறது. எந்த சமூகத்திற்கும் இல்லாத ஒரு கட்டமைப்பு நம்முடைய சமுதாயத்திற்கு, ஒவ்வொரு மஸ்ஜிதையும் அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய முஹல்லா ஜமாத் கட்டமைப்பு இருக்கிறது. அதிலே சில கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வந்து போகலாம், அது வேறு விஷயம். ஆனால் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய ஜமாத் நிர்வாகங்கள் உலமாக்களை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய வகையில் இளைய தலைமுறையினரை சரியான வழிகாட்டுதலுக்கு உள்ளாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதுவும் விரைந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அறிவியல் உலகத்தில், இந்த நவீன உலகத்தில் மார்க்க ஒழுக்கங்களிலிருந்து தடுமாறி திசை மாறி செல்லக்கூடிய இளைஞர்கள் மிக மிக அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அன்றாடம் அவர்கள் பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப், பேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற ஊடகங்களின் வழியாக வரக்கூடிய தகவல்கள் அறிவுபூர்வமாக நம்முடைய அறிவு வளர்ச்சிக்கு ஏதுவானதாக சில இருந்தாலும் கூட இளைய தலைமுறையினரின் எண்ண ஓட்டங்களை திசை திருப்பி ஒழுக்க ரீதியான வாழ்வியல் முறையிலிருந்து அபாயகரமான ஆபத்தை நோக்கி இழுத்து செல்லக்கூடிய தகவல்கள் பறந்து விரிந்து வெளிச்சமாகி கிடக்கின்றன. அவைகளை கட்டுப்படுத்துவதற்கு நம்மால் முடியாத விஞ்ஞான உலகமாக இப்பொழுது மாறி இருக்கிறது. ஆனால் விழிப்புணர்வை உருவாக்க வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு இருக்கிறது, ஆசிரியர்களுக்கு இருக்கிறது, ஜமாந்தார்களுக்கு இருக்கிறது. வாய்ப்புகள் கிடைக்கிற போதெல்லாம் உலமாக்களுடைய உரைகளை கேட்பதன் மூலமாக நம்மை மாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஆனால் இதனை எல்லாம் ஒருங்கிணைத்து சமூகத்திற்கு வெளிச்சம் தர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு சமுதாயத்தில் புரவலர்களாக இருக்கக்கூடியவர்கள், பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக ஜமாத் நிர்வாகங்களை நடத்தக்கூடியவர்களுக்கு அதிகம் அதிகம் உண்டு என்பதனை நாம் அவ்வப்போது செல்லுகிற இடங்களிலெல்லாம் நினைவு கொண்டே இருக்கிறோம். அந்த வகையிலே கோவை மாநகரத்திலும் இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி சங்கமிகு உலமா பெருந்தகைகள் அதிகம் இருக்கக்கூடிய இந்த மன்றத்தில் சமுதாய புரவலர்களாக இங்கே வருகின்றிருக்கக்கூடிய ஒரு சிலரை நான் பார்க்கிறேன். பார்க்கிற போதே மிகுந்த மரியாதையும் அவர்கள் மீது உள்ள கண்ணியமும் நமக்கு வெளிச்சமாக கிடைக்கின்றன. அப்படிப்பட்டவர்கள் முயற்சி எடுத்தால் நிச்சயமாக சாதிக்க முடியும், அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், சமுதாயத்தில் மார்க்க அறிஞர்களை, உலமாக்களை கண்ணியப்படுத்தி அவர்கள் பேசுகிற பேச்சுக்களை, தருகிற கருத்துக்களை உள்வாங்கி அவர்களுடைய நசீகத்துகளை கேட்கக்கூடிய ஆர்வத்தை நாம் பெருக்கிக் கொள்ளாமல் இருந்தால்
நஷ்டம் உலமாக்களுக்கு அல்ல, சமூக மக்களுக்கு என்கிற சத்தியத்தை நாம் உணர்ந்தாக வேண்டும். முதலில் உலமாக்களை மதிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்வியல் நிலை இருக்கிறதா என்று சீர்தூக்கி பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. மரணத்திற்கு பிறகு எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும் என்றார்கள் பெருமானார். எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும். அவருடைய பட்டம், பதவி, செல்வம், செல்வாக்கு, உற்றார், உறவினர், மனைவி, மக்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும். எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட அதிகபட்சம் துப்பாக்கியால் மரியாதை செலுத்தி சுடப்பட்டு வானை நோக்கி சுட்டு அவரை அடக்கம் செய்வார்கள் அல்லது எரிய விட்டுவார்கள். அவ்வளவுதான் நடக்கும். மரணித்து விட்டால் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும். மூன்றை தவிர என்றார்கள் பெருமானார். இந்த மூன்று மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். வாழ்வியல் காலங்களிலும் இருக்கும், மரணம் சம்பவித்தாலும் இருக்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதா மாத்த இப்னு ஆதம் இன்கதா அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாத்தி. முதலாவதாக சொன்னார்கள் தர்ம காரியங்கள், சதகத்துல் ஜாரியா. இரண்டாவதை சொன்னார்கள் இல்முன் இன்தஃபஅ பிஹி, பயனுள்ள கல்வி ஞானம். அது இதை யார் தருவது? பயனுள்ள கல்வி ஞானத்தை யார் தர முடியும்? அல்லாஹ்வுடைய அருள்மறை வேறு அல் குர்ஆனையும் அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளையும் ஆழ்ந்து கற்று தேர்ந்து அதிலிருந்து விரிவாக்கம் பெற்ற பன்னூற்றுக்கணக்கான கலை களஞ்சியங்களை அறிவுபூர்வமாக உள்வாங்கி அதற்கென்று 7 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் என்று தொடர்ந்து அந்த ஞானம் பயிலக்கூடிய வேட்கையிலேயே கிடந்து ஊர்ந்து மிகப்பெரிய வால்யூம்களாக மிகப்பெரிய பாகங்கள் என்று நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடிய புத்தக வடிவங்களிலிருந்து சாராக பிழிந்து அந்த கருத்து கருவூலங்களை எல்லாம் தன்னகத்தை உள்வாங்கி அவர்கள் சரியாக கற்றிருக்கிறார்களா என்று மூத்த உலமா பேராசிரியர்கள் எல்லாம் சரியான அளவிலே தேர்வு முறையை உருவாக்கி அதிலிருந்து தேர்ச்சி அடைந்து சனது பெற்று வரக்கூடிய உலமாக்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய கல்வி ஞானம் நமக்கு எந்த அளவிற்கு பயன்பட போகிறது என்பதனை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் மரணத்திற்கு பிறகும் அது நமக்கு கவசமாக நம் உடனே வரும் என்றார்கள் பெருமானார் அவர்கள். என்றார்கள். மூன்றாவது வலதும் சாலிம் எதுவும் சாலிகான வளர்ப்பில் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை துவா. இந்த மூன்றையும் நமக்கு முழுமையான வடிவங்களாக தரக்கூடிய ஞானம் யாரிடத்திலிருந்து பெற முடியும் என்றால் சங்கை மிகு உலமா பெருந்தகளிடத்திலிருந்து தான் பெற முடியும். அவர்களை எப்படி போற்றி நாம் அவர்களை கௌரவிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், அந்த அளவிற்கு நம்முடைய சமூகம் அதிலே தேர்ந்திருக்கிறதா? அதை உணர்ந்து நடைமுறை வாழ்க்கையிலே நாம் பேணுகிறோமா என்கிற சுய பரிசோதனை நமக்குள்ளே எழுந்தாக வேண்டும். அந்த உலமாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றார்கள் பெருமானார் அவர்கள்? எப்படிப்பட்டவர்கள்? வருதத்துல் அம்பியா என்றார். நபிமார்களை உதாரணம் காட்டி சொல்லவில்லை, நபிமார்களுடைய வாழ்க்கை சரிதத்தை உதாரணம் காட்டி சொல்லவில்லை பெருமானார் அவர்கள். நபிமார்களுடைய வாரிசாகவே சொன்னார். மார்க்க பேரறிஞர்களை அவர்களை நாம் எப்படி மதிக்க வேண்டும்? ஒன்றை சொல்லுகிறேன், இந்த சமூகம் மார்க்கத்தை
மார்க்க அறிவு ஞானத்தை, அந்த அறிவு ஞானத்தை வெளிச்சமாக்கி தரக்கூடிய உலமாக்களை மதிக்கவில்லை என்று சொன்னாள். இந்த சமூகம் விபரீதமான சம்பவங்களை, நிகழ்வுகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கும். அதிலிருந்து ஒரு நேரிய வழி வேண்டுமா? அருள்மறை குர்ஆன் சொல்லி காட்டுகிற வழி. பெருமானவர்கள் எத்தகைய வாழ்வியல் முறையை நமக்கு சொல்லித் தந்தார்கள் என்று மார்க்க அறிஞர்கள், உலமாக்கள் நமக்கு போதிக்கின்ற போதனைகள், அதனுடைய நேரிய வழிமுறைகள், இவைகளை கேட்டு நடந்தால் மாத்திரமே நமக்கு விமோச்சனம். அதை விட்டு எந்த நிலையிலும் அதிலிருந்து மீண்டு வர முடியாது. எனவேதான் பெருமானார்களுடைய வாழ்வியல் ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். அந்த ஆராய்ச்சி வெளிப்படுத்தப்பட்ட நூல்களில் மிகச்சிறந்த நூல் என்று உலகளாவிய அளவிலே போற்றப்பட்டது மைக்கேல் ஹார்ட் எழுதிய தி 100 என்கிற நூல். உங்களில் பல பேருக்கு தெரியும். அமெரிக்க நாட்டை சார்ந்த யூத வம்சத்திலிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர், ஒரு ஆராய்ச்சி நிபுணர், உலகத்தில் மதிக்கப்பட்ட மிகப்பெரிய 100 தலைவர்களை எடுத்து ஆய்வு செய்தார். அந்த ஆராய்ச்சி நிபுணர் எந்த கோணத்தில் எப்படி ஆராய்ச்சி செய்தாலும் அந்த கோணத்தில், அந்த துறையில் மிகைத்து நிற்கக்கூடிய வாழ்வியலை பெற்றவர்கள் பெருமானார் அவர்கள் என்பது அவருடைய ஆராய்ச்சியினுடைய முடிவு. அப்படி எழுதுகிற போது the preaching of Prophet Muhammad is absolutely having the perspective of practices. Accordingly, he has moved his lifetime. எந்த தத்துவார்த்த கருத்துக்களை உலக மக்களுக்கு எடுத்து தந்தாரோ அதை தன்னுடைய வாழ்வியலில் நடைமுறைப்படுத்திக் கொண்டே சொன்னார். பேச்சு வேறு நடப்பு வேறு என்றல்ல. பிரச்சாரம் எப்படி இருந்ததோ அப்படியே தன்னுடைய வாழ்வியலிலும் இருந்தது. போதனை எப்படி இருந்ததோ அது தன்னுடைய வாழ்க்கையிலும் இருந்தது. எதை பிரச்சாரமாக மக்களிடத்தில் எடுத்து சொன்னார்களோ அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று வெளிப்படையாக செய்து காட்டிய வாழ்வியல் நெறிமுறை இருந்தது. அப்படி வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவரை பின்பற்றுகிற கோடான கோடி மக்கள் இன்றளவும் அதே வாழ்வியல் ஒழுக்கத்தை தான் தன்னுடைய மார்க்க நெறியாக உயர்த்தி பிடிக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு காரணமாக இருந்த முகம்மது நபி அவர்களைத்தான் நான் தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய 100 தலைவர்களில் முதன்மையானவராக நான் வைப்பேன் என்று தி 100 என்கிற நூலில் அவருடைய ஆராய்ச்சியிலே முதலாவதாக அவர் எடுத்து காட்டிய அண்ணலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியலை பற்றி. 1932ஆம் ஆண்டு பிறந்த அந்த மைக்கேல் ஹார்ட் அமெரிக்கர் ஏறத்தாழ 12 ஆண்டுகள் தன்னுடைய 45வது வயதில் தொடங்கி ஆராய்ச்சி செய்து 57வது வயதில் அவர் அந்த நூலை வெளியிட்டிருக்கிறார். அந்த நூல் இன்றைக்கு தமிழிலும் எல்லா இடங்களிலும் கிடைக்கின்றன. வாங்கி படித்து பாருங்கள், மூன்றில் வந்து பாருங்கள். தி 100 அவ்வளவு பெரிய வாழ்வியல் நெறிமுறையை இந்த உலகத்திற்கு தந்த மாபெரும் அற்புத தலைவர் அண்ணலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி கண்டுபிடித்தவன் ஒரு யூதன். அந்த உண்மையை ஆழமாகவும் அழுத்தமாகவும் உணர வேண்டிய இந்த உலகத்தில் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாம் அதனை பேணி வாழுகிறோமா என்று எண்ணி பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. அன்றாட வாழ்வியல் நெறிமுறையில், அன்றாட வாழ்வியல் நிகழ்வுகளில், சாதாரண ஒரு சாமானிய செயல்பாடுகளிலாவது பெருமானார் அவர்களுடைய அந்த மார்க்க விழுமியங்களை நாம் பின்பற்றுகிறோமா எண்ணி பார்க்க வேண்டும். எதனை செய்தாலும் அல்லாஹ்வுடைய அச்சப்பாட்டோடு செய்ய வேண்டும். சாதாரணமாக வாழ்வில், அன்றாட வாழ்விலே ஒருவரை பார்க்கிறோம், சலாம் சொல்லுகிறோம்.
சலாம் என்பது என்ன? குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், வணக்கம் என்று சொல்வதை போலவா? இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் என்றாலே அது ஒரு பிரார்த்தனை. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அதற்கு பதில் கொடுக்கிறோம், அலைக்கும் அஸ்ஸலாம், உங்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகும். அது ஒரு பிரார்த்தனை. காலை, மாலை, இரவு, பகல் என்று வித்தியாசம் இல்லாமல் எந்த நேரத்திலும் அந்த முகமனை சொல்ல வேண்டும் என்று கற்றுத்தந்தார்கள் பெருமானார். அதனை நாம் தொடர்ந்து நம்முடைய அன்றாட வழிமுறையிலே பெரும்பாலும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் என்று எடுத்து பார்க்கிற போது கூட ஒன்றை உண்கிறோம், சாப்பிடுகிறோம், இறைவனுடைய பெயர் கொண்டு சாப்பிட வேண்டும். பிஸ்மில்லாஹ் அலா பரக்கத். எத்தனை பேர் சொல்லுகிறோம்? சாப்பிட்டு முடிந்த பிறகு அந்த இறைவனுக்கே நாம் நன்றி செலுத்துகிறோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி வஸகானி வஜஅலனி முஸ்லிமீன். உண்ணுகிற உணவு உடலுக்குள் சென்று இறப்பையை அடைந்து சத்தை தனியாகவும் சக்கையை தனியாகவும் பிரிக்கிற அந்த வினோதமான ஆலை தொழில் உள்ளே நடக்கிறது. யாராவது அதனை எண்ணி பார்க்கிறோமா? சத்து தனியாகவும் இரத்தத்தில் கடந்து சக்கை தனியாகவும் பிரிக்கப்படுகிற அபூர்வ அந்த இறைவனுடைய ஆற்றல் மிகுந்த அந்த ஒரு தொழிற்சாலையே உள்ளே நடக்கிறது. ஒரு நாள் அந்த தொழிலில் மாறுபாடு ஏற்பட்டால் தாங்க முடிகிறதா? அப்படிப்பட்ட உணவை தந்து உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறானே வல்ல இறைவன், அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? இப்படி நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றி செலுத்துங்கள் என்று பெருமானவர்கள் சொல்லுவதை கூட முழுமையாக நாம் பின்பற்றுகிறோமா? பெரிய அளவில் செலவு செய்ய வேண்டியதில்லை, பெரிய அளவில் கஷ்டப்பட வேண்டியதில்லை. வயிற்று பசிக்கு உணவில்லாத போது கற்களை கட்டிக்கொண்டு வாழ்ந்தார்களே பெருமானார் அவர்கள் வரலாறு சொல்லுகிறதே, அந்த அளவுக்கு கூட நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய தியாகங்கள் செய்ய வேண்டியது கூட இல்லை. எல்லா ஞாபகங்களையும் எல்லா வாய்ப்பு வசதிகளையும் இறைவன் தந்திருக்கிறானே, அந்த வாய்ப்பு வசதிகளை ஏற்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சராசரி வாழ்வியலில் எந்த சிரமமும் எந்த சங்கடமும் எந்த செலவும் இல்லாமல் பெருமானார் அவர்களுடைய அன்றாட வாழ்வியல் முறையை பின்பற்றுவதற்குரிய வழக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? கழிவறைக்கு உள்ளே செல்லுகிறோம், இதை சொல்லி உள்ளே செல்ல வேண்டும். கழிவு உடலிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்ட பிறகு ஒரு ஆரோக்கிய நிலையை அடைகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேகத்தை ஆரோக்கிய சூழ்நிலையை வல்ல இறைவன் தந்திருக்கிறானே, உனக்கே எல்லா புகழும் இறைவா, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி இறைவனை போற்ற வேண்டும் என்று பெருமானார் அவர்கள் சொல்லி தந்தார்களே, நம்ம எத்தனை பேர் அதனை செய்கிறோம்? தும்முகிற போது ஒரு நொடி இதயம் நின்று புறப்படுகிறது. அறிவியல் அதை சொல்லி காட்டுகிறது. இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய இதயம் நின்று போனால் என்ன ஆகும்? முடிந்து விட்டது எல்லா கதையும். பெயருக்கு சொல்லுவோம் ஹார்ட் அட்டாக் என்று சொல்லுவோம், மாசிவ் அட்டாக் என்று சொல்லுவோம், எதையாவது சொல்லிவிட்டு போவோம். ஆனால் நின்ற இதயம் அடுத்த நொடியே தொடர்கிறது, இயக்க தொடர்கிறது. இந்த அபூர்வ நிலையை இறைவா நீ உனக்கு உருவாக்கி தந்தாயே, அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுக்கு நீங்கள் புகழுங்கள் என்று பெருமானார் சொல்லி தந்தார்கள். எத்தனை பேர் செய்கிறோம்? எனவே எந்த சங்கடமும் சிரமமும் செலவும் இல்லாமல் பெருமானார் அவர்களுடைய வாழ்வியல் முறையை பேணக்கூடிய சுன்னத்துகளில் பெரும்பாலானவைகளே அன்றாட வாழ்வியலில் நாம் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் தவிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. அந்த உணர்வு மனசாட்சியோடு நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொண்டு ஒரு நல்ல முஸ்லிமுடைய வாழ்வியல் நெறிமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து அதனை பின்பற்றி வாழ வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. பெருமானார் அவர்களுடைய ஒவ்வொரு சிறப்பு அம்சமும் ஆச்சரியத்திற்கு உள்ளாகும், மிகப்பெரிய ஆச்சரியத்திற்கு உள்ளாகும். சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஐக்கிய சபையினுடைய ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி குழு ஒரு உண்மையை வெளிக்காட்டியது. இந்த உலகில் ஒருவருடைய பெயர்
சதா இடைவெளி இல்லாமல் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது. 24 மணி நேரமும் ஒரு நொடி பொழுது கூட இடைவெளி கிடையாது. இந்த வானவெளியில் ஒரு பெயர் ஒழிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்றால் அது ப்ராஃபிட் முஹம்மதுடைய பெயர் மட்டும்தான் என்று ஐநா சபையினுடைய ஆராய்ச்சி குழு ஒரு உண்மையை வெளியிட்டு சொன்னார். அப்படி ஆராய்ச்சி செய்கிற போது அந்த உண்மை எப்படி வெளிப்பட்டது என்பதற்குரிய விளக்கமும் தரப்படும். அது ஆராய்ச்சியிலே சொல்லப்படுகிறது. ப்ராஃபிட் முஹம்மதுடைய பெயர் எத்தனையோ சூழ்நிலைகளில் எத்தனையோ நிலைப்பாடுகளில் உச்சரிக்கப்படுகிறது என்பதனை எல்லாம் ஒரு பக்கம் வைத்து விடுவோம். வாக்கு சப்தத்தில் ஒலிக்கக்கூடிய முஹம்மது என்கிற வார்த்தையை மட்டும் எடுத்து கணக்கிட்டு பார்த்தாலே அவர்கள் சொல்லுகிற விளக்கம், உலகில் சுமார் மஸ்ஜிதுகளுடைய எண்ணிக்கை 45 லட்சம். ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் அதான் ஒலிக்கப்படுகிறது. எந்த மஸ்ஜிதும் அதானில் எந்த ஓய்வும் கிடையாது, ஒலிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 5 முறை ஒவ்வொரு மஸ்ஜிதிலும். ஒவ்வொரு அதானிலும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று 2 தடவை ஒலிக்கப்படுகிறது. ஒரு அதானில் 2 தடவை என்று சொன்னால் 5 வக்துகளில் தரக்கூடிய அதான்களில் 10 முறை முஹம்மது என்று பெயர் சொல்லப்படுகிறது. அப்படியானால் 45 லட்சம் மஸ்ஜிதுகளில் 10 முறை மட்டுமே கணக்கிடப்பட்டு பார்த்தால் 4.5 கோடி. ஒரு நாளைக்கு வான்மொழியில் மட்டும் 4.5 கோடி முறை ப்ராஃபிட் முஹம்மது என்கிற அந்த பெயர் உச்சரிக்கப்படுகிறது. அது உலகில் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் உச்சரிக்கப்படுவதில்லை. ஒரு நாட்டில் இரவு, இன்னொரு நாட்டில் அதே நேரம் பகல், இன்னொரு நாட்டில் அதே நேரம் காலை, இன்னொரு நாட்டில் அதே நேரம் மாலை பொழுது. ஒவ்வொரு கால பொழுதிலும் பான் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் உண்ட இந்த உலகத்தில் ஒவ்வொரு பக்திலும் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் அதான் பான்மொழி ஒழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இடைவெளி என்று பார்த்தால் ஒரு நொடி பொழுது கூட இடைவெளி கிடையாது. அந்த ஒளி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 24 மணி நேரமும் உலகம் முழுவதும் இந்த வாய் மண்டபத்தில், இந்த மண்டலத்தில் ஒலிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரே பெயர் முஹம்மது என்பதுதான். ஒரு நொடியில் 562 தடவை ஒலிக்கப்படுகிறது ஒரு பெயராக இருக்கிறது என்று ஐநா சபை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சியில இந்த பின்னூட்டத்தை வெளிக்காட்டி காட்டுகிறார். இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஆராய்ச்சி பூர்வமாக எடுத்து பார்த்தாலும் பெருமானார் அவர்களுக்கு ஈடான ஒரு வாழ்வியல் முறை உலகத்தில் எந்த ஒரு தலைவருக்கும் கிடையாது என்கிற மேன்மையை நம்மால் உணர முடியும். அன்பானவர்களே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் மிக மிக குறைவு. நான் நேரத்தால் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இங்கே பேசிய நம்முடைய உலமா பெருந்தகைகள் பெருமானார் அவர்களை நான் நேசிப்பது என்பது இறைவனை நேசிப்பதற்கு சமமானது. இன்னும் சொல்ல போனால், என்னை நீங்கள் நேசிக்கிறீர்களா, என்னுடைய ரசூலை நீங்கள் பின்பற்றுங்கள். என்னை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா, நான் சொன்னதை கடைபிடிக்கிறீர்களா, அதே போலவே என்னுடைய ரசூலையும் நீங்கள் கடைபிடிங்கள். அல்லாஹ்வுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகிற இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற போது இங்கே உலமா பெருந்தகைகள் பேசுகிற அந்த நேரத்திலே சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அவனை நினைந்து வாழக்கூடிய வாழ்வியல் முறையை பெருமானார் அவர்கள் எப்படி தானும் கடைபிடித்து நமக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த நெறிமுறையை நாம் பின்பற்ற தவறுகிறோம்.
என்று சொல்லிவிட்டு சில ஆயத்துகளையும் குர்ஆனில் இருந்தே எடுத்து சொன்னார். எனக்கு உடனே நினைவுக்கு வந்தது. அல்லாஹ் அவனுடைய அல்வரைகளை சொல்லி காட்டுகிறான். ஃபதுக்குரூனி அதுக்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். என்னை நீங்கள் நினையுங்கள், என்னை நீங்கள் நினையுங்கள், அதுக்குருக்கும் உங்களை நான் நினைக்கிறேன். ஃபதுக்குரூனி என்னை நீங்கள் நினையுங்கள், எனக்கு திக்ர் செய்யுங்கள், உங்களை நான் நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், உங்களுக்கு எவ்வளவு நியாமத்துகளை தந்திருக்கிறேன், நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூன், மாறு செய்து விடாதீர்கள். அப்படியானால் என்ன பொருள்? இறைவனை நினைப்பதில்லை என்று சொன்னால், இறைவனுக்கு ஷுக்ர் செய்யவில்லை, நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால், இறைவனுக்கு மாறு செய்கிறோம் என்பதை இந்த குர்ஆன் ஆயத்து நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஒவ்வொன்றையும் அல்லாஹ்வை நினைத்து நன்றி செலுத்த வேண்டும். கொரோனா காலத்தில் ஒரு காலகட்டத்தில் ஆக்சிஜன் கிடைக்காமல் தடுமாறி தேங்கி நின்ற நோயாளிகள் பல பேர். ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கவில்லை. ஒரு பெரியவர் ஒரு மருத்துவமனையை அணுகி அனுமதிக்கப்பட்டு உடனடியாக அவருக்கு மூச்சு திணறலாக இருந்த காரணத்தினாலே ஆக்சிஜன் செலுத்தப்படுகிறது. 2 மணி நேரம் ஆக்சிஜன் செலுத்தப்பட்டு விட்ட பிறகு அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு செல்லலாம் என்று மருத்துவர் சொல்லி அவருக்கு ஒரு பில் கொடுக்கப்படுகிறது. அதில் 15,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று அதில் காட்டப்பட்டது. அந்த பெரியவர் 2 மணி நேரம் மருத்துவமனையிலே இருந்து ஆக்சிஜன் சிலிண்டரை பயன்படுத்தியதற்கு 15,000 ரூபாய் என்று பார்த்த மாத்திரத்தில் அதை பார்த்து கொண்டே இருந்தவர் கதறி அழத் தொடங்கிவிட்டார். அருகில் நின்ற மருத்துவர் சொன்னார், பெரியவங்களே, ஏன் இதை பார்த்துட்டு இப்படி அழுகிறீங்க? உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? அந்த பணத்தை நானே கொடுத்துறேன், நீங்க கொடுக்க வேண்டியதில்லை, இதுக்கு இவ்வளவு அழுகிறீங்க பில்ல பார்த்துட்டு என்று சொல்லுகிறார். அந்த பெருந்தகை சொல்லுகிறார், நான் 15,000 ரூபாய் என்று பார்த்த மாத்திரத்தில் அழவில்லை, 15,000 ரூபாய் செலுத்த வேண்டியதை என்று நினைத்து நான் அழவில்லை. 2 மணி நேரம் நீங்கள் ஆக்சிஜன் தந்ததற்கு 15,000 ரூபாய் என்றால் எனக்கு வயது இப்போது 78 ஆண்டுகளாக எனக்கு ஆக்சிஜன் தந்த அந்த மாபெரும் அருட்கொடையாக அல்லாஹ்வை எண்ணி எண்ணி நான் அழுகிறேன். நான் என்ன அதற்கு மாறு செய்தேன்? நான் என்ன கைமாறு செய்தேன்? இறைவனை நான் ஒழுங்காக நினைத்து அவனுக்காக வேண்டி நான் நன்றி பாராட்டினேனா? அவன் சொன்ன வழியிலே நான் அவனை வணங்கி வழிபட்டு இருக்கிறேனா? ஏழை எளியவர்களுக்கு அவன் தந்த நியமத்துகளில் இருந்து பிரித்து கொடுத்து வாழ்ந்திருக்கிறேனா? மார்க்க விடுதலைகளை முழுமையாக பின்பற்றுபவராக நான் இருந்திருக்கிறேனா? இறைவன் தந்த இந்த ஒரு ஆக்சிஜன் என்கிற அருட்படை 78 ஆண்டுகளாக அனுபவித்த எனக்கு அவனை நன்றி செலுத்துவதற்குரிய புத்தியை இந்த ஒரு பில் 15,000 ரூபாய் 2 மணி நேரத்திற்கான ஆக்சிஜன் என்று காட்டியதன் மூலமாக எனக்கு கற்றுத் தந்திருக்கிறது என்று சொல்லி 15,000 ரூபாயையும் கட்டிவிட்டு செலுத்திவிட்டு தான் அந்த பெரிய மனிதர் மருத்துவமனையிலிருந்து வெளியே சென்றார் என்று அந்த மருத்துவரை எழுதிய ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். நான் ஏன் இவரை சொல்கிறேன் என்றால், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகள் ஏராளம். ஏராளம் என்று சொன்னால், அன்றாட கூலி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு 100 ரூபாய் மாத்திரமே சம்பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை தொழிலாளி அவன் விரும்பியதை எண்ணுகிற போதெல்லாம் வாங்கி உண்ணுகிறான். கோடிக்கணக்கில் பணம் வைத்திருக்கக்கூடிய பல சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்களுடைய உணவு வாய் வழியாக செல்லவில்லை, குழாய் வழியாக அரிசி கஞ்சி தொண்டையின் வழியாக செல்லுகிறது. இந்த நிலையும் மனித வாழ்வியலில் எப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கிறது என்பதையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் பார்க்கிற போது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகள் ஏராளம். கண் திறந்து பார்க்கிறோமே, வாய் திறந்து பேசுகிறோமே, பேசுவதை நன்கு கேட்கிறோமே, உண்ணுவதை சுவைக்கிறோமே,
சுவைத்த உணவு செறிந்த மாத்திரத்தில் சத்தாகவும் சக்கையாகவும் பிரிக்கப்படுகிறது. இந்த நியமத்துகள் எல்லாம் இறைவனுடைய அந்த அருட்கொடை அல்லவா? அந்த அருட்கொடைக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? இறைவனுக்கு குறைந்தபட்சம் நன்றி செலுத்த வேண்டாமா? குறைந்தபட்சம் அவன் இட்டிருக்கக்கூடிய கட்டளையின்படி அவனை வணங்கி வழிபட வேண்டாமா? அன்றாட வாழ்வியலில் எத்தனை பேர் அதனை நாம் கடைபிடிக்கிறோம்? ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். உலக வாழ்வியல் என்பது ஒரு டிரான்சிட், கடந்து போகக்கூடிய இளைப்பாறக்கூடிய ஒரு இடம், அவ்வளவுதான். அது எவ்வளவு நேரம் யாருக்கு கிடைக்கிறது, எத்தனை நிமிடங்கள், எத்தனை மணி, எத்தனை நாள், எத்தனை மாதம், எத்தனை ஆண்டு தெரியாது. பேசிக் கொண்டிருக்கிற நானே பேசி முடிப்பதற்குள்ளாக என்னுடைய கதை முடியலாம், சொல்ல முடியாது. நோயாளியை பார்க்க வந்தவர் அந்த நோயாளியை பார்த்துவிட்டு பரிதாபமாக இப்படி இருக்கிறார் என்று வேதனையோடு சென்றவர் வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாகவே மரணித்து விடுகிறார். எந்த நோயாளியை பார்த்தாரோ அவர் குணம் பெற்று பல ஆண்டுகள் வாழ்கிறார். இந்த நிலையும் உலகத்தில் இருக்கிறது, பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் எந்த அளவு நம்முடைய வாழ்வியலை எத்தனை மாதம் அல்லது எத்தனை ஆண்டு தெரியாது தந்திருக்கிறார். எப்போது மரணம் வரும் தெரியாது. அந்த மரணம் எல்லோருக்கும் வரும், எப்போது வரும் என்று தெரியாது. அதற்கு உள்ளாக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற கவலையை மார்க்கம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதை உணர வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. மரணம் வந்துவிட்டால் அந்த நேரத்தில் இறைவனிடத்திலே கெஞ்சி கதறினாலும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. அருள்வரையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யாத்தி அஹதகுமுல் மௌத் ஃபயகூல ரப்பி லவ்லா அஹர்தனி. இறைவன் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை அவனுடைய வழியில் செலவு செய்யுங்கள். உதாசீனப்படுத்தி விடாதீர்கள், ஆடம்பரத்திலே மூழ்கி விடாதீர்கள். இறைவன் தந்த நியமத் என்று உணருங்கள், நன்றாக வசதியாக வாழுங்கள். இஸ்லாம் தடை செய்யவில்லை. அதே நேரத்தில் மற்றவர்களுடைய தேவையை, ஏழை எளியவர்களுடைய தேவையை அறிந்து அவர்களுக்கு எப்படி நீங்கள் உதவ வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறதோ அதனை பேணுங்கள். ஜகாத் கொடுங்கள், சதக்கா கொடுங்கள். உற்றார் உறவினர்கள் ஏழை எளியவர்களாக வறுமையில் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்களா, அவர்களுடைய இல்லம் தேடி சென்று தாருங்கள். பசி என்று வருகிறார்களா, பசியை போக்குங்கள். ஆபத்தில் ஆழ்ந்து கிடக்கிறார்களா, சென்று உதவுங்கள். விபத்துக்களிலே சிக்கி இருக்கிறார்களா, உடனே செல்லுங்கள். அவர் யார், எந்த மதம், எந்த ஜாதி, எந்த இடம் பார்க்காதீர்கள். இறைவனுடைய உயரிய படைப்புகள், அவனுடைய படைப்புகளிலே உயர்ந்த படைப்பு மனித படைப்பு. பிரித்து பார்ப்பதற்கு மனிதனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இறைவன் ஒருவன் அறிந்தவன். ஒரு மனிதனை மனிதனாக பார்க்க சொல்லுகிறது இஸ்லாம். அப்படி நாம் செய்கிறோமா என்று எண்ணி பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதைத்தான் இந்த ஆயத் சொல்லுகிறது. இறைவன் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை அவன் உகந்த அளவிலே நீங்கள் செலவு செய்யுங்கள், மற்றவர்களுக்கு கொடுங்கள், தான தர்மம் செய்யுங்கள், நீங்களும் நன்றாக இருங்கள். மரணம் வந்துவிட்டால் கொஞ்சம் விட நான் போய் நான் வச்சிருக்கிற எல்லா செல்வங்களையும் தானமாக அள்ளி கொடுத்து விட்டு நான் சாலிகின்களுடைய கூட்டத்தில் ஆகிவிடுவேன் என்று கெஞ்சுவானா மனிதன். அல்லாஹ் சொல்லுகிறார், வலை யுஅக்கிர் அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. ஒரு நஃப்ஸுக்கு, ஒரு மனிதனுக்கு இதுதான் நேரம் என்று குறிக்கப்பட்டு விட்டால் முடிந்தது. உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்தது. இதனால் வரைக்கும் என்ன செய்தார்? உனக்கு வயது 70, 71 வயது தொடங்குகிற போது முதல் நாளில் உனக்கு மரணம் சம்பவிக்கிறது. இறைவன் அந்த நியமத்துகளை எல்லாம் எனக்கு 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 தனக்கு என்று அடக்கிக் கொண்டு வாழ்ந்தாய். உற்றார் உறவினர்களை பற்றி, உன் பெற்றோர்களை பற்றி, உடன் பிறந்தவர்களை பற்றி, ஏழை எளியவர்களை பற்றி நீ கவலைப்படவில்லை. 70 ஆண்டுகளில் நன்றாக வாழ்ந்திருக்கிறார். போதும், வா. 71வது வயதினுடைய முதல் நாள் உனக்கு மரணம்.
விதிக்கப்படுகிறது. அப்போது போய் மனிதன் சொல்லுகிறானா, கொஞ்சம் வெற்றியா, நான் போய் எல்லாத்தையும் உன்னுடைய வழியில அள்ளி தாரமா கொடுத்துட்டு வந்த நடக்க. உனக்கு 70 ஆண்டுகள் தரப்பட்டது, என்ன செய்தாய்? அன்பானவர்களே, வாழ்கிற வாழ்க்கையில் இந்த நொடியில் நீங்கள் நினைத்து பார்த்தால், இவ்வளவு நாட்கள் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வாழ்வியல் பாக்கியமே மிகப்பெரிய பாக்கியம். எங்கு இருக்கக்கூடியவை எத்தனை மணி நேரம், எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள் தெரியாது. இவைகளெல்லாம் இனிமேல் போனஸாக எண்ண வேண்டும். நாம் இன்னமும் உலகத்தில் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று எண்ண வேண்டும். விட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல முஸ்லிமாக வாழ்வதிலே நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். நம்மை நாம் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நஷ்டம் வேறு யாருக்கும் அல்ல, நமக்கும் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்திற்கும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், எனக்கு நினைவுக்கு வருகிறது. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நீங்கள் உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். இவ்வளவு காலமாக தடம்புடன் இருந்தீர்களா? இரவை பற்றி அச்சப்பாடு இல்லாமல் வாழ்ந்தீர்களா? நல்ல முஸ்லிமாக வாழாமல் இருந்து விட்டோமா? இனிமேலாவது இருங்கள், உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை மாற்றிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகமே மாறாது. நான் மாற்ற மாட்டேன். இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சவால்கள், எதிர்நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சோதனைகள், மற்றவர்களை பற்றி அரசியல் ரீதியாக அதிகாரத்தில் உள்ளவர்களை பற்றி எல்லாம் பேசுகிறோமே, யாரெல்லாம் இந்த சோதனைகளுக்கா, இந்த சமூகத்தை எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் இத்தனையா என்றெல்லாம் வேதனையோடு பேசிக் கொள்கிறோமே, அந்த சமூகத்தின் உறுப்பினர் என்கின்ற வகையில் ஒடுக்கமானவனாக நாம் வாழ்ந்திருக்கிறோமா? அந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்று இறைவன் நமக்கு கடமையாக்கி தந்தானே, அதனை நேர்வழியிலே நடத்தி இருக்கிறோமா? இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அண்ணல் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாழ்வியல் விடுதலைகளை நமக்கு கற்றுத் தந்து தானும் வாழ்ந்து காட்டினார்களே, அதில் ஒரு சில சதவிகிதத்தையாவது எடுத்து நாம் வாழ்க்கையிலே பின்பற்றுகிறோமா? நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய காலத்தருணம் என்று சங்கமிகு உலமா பெருந்தகைகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சபையில் நாம் எல்லாம் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருப்பதன் மூலமாக நாம் இந்த உலகில் இன்னும் சில காலம் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறோம். இனிமேலாவது நம்மை நாம் மாற்றிக் கொள்ள வேண்டும். நல்ல முஸ்லிம்களாக மாற வேண்டும். மனிதர்களை மனிதர்களாக மதிக்க தகுந்த வகையில் நம்முடைய நடைமுறைகள் இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகள் லட்சங்கள் கோடிகள் என்றல்ல, சில ஆயிரமாகவே இருந்தாலும் கூட அதிலிருந்து கொஞ்சமாவது மற்றவர்களுக்கும் தர வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டம் இருக்க வேண்டும். பசித்து வரக்கூடியவர்களுக்கு பசியை போக்கக்கூடிய உணவளிக்கக்கூடிய வகையில் நாம் இருக்க வேண்டும். பிரியாணி சமைத்து போட்டுத்தான் பசியை நீக்க வேண்டும் என்று பொருள் அல்ல. வயிற்றில் தன் கையை வைத்துக் கொண்டு ஐயா பசிக்கிறது ஐயா தா என்று எதையாவது தா என்று கேட்டால், நீ எந்த மதம், எந்த ஜாதி, எந்த இனம் கேட்க சொல்லுகிறதா மார்க்கம்? இல்லை. பசித்து வருபவர்களுக்கு நீ உணவளி என்று சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு உணவளிக்கிறோம்? அன்றாட நாம் கடந்து செல்லக்கூடிய வீதிகளில் எத்தனை பேர் அது பசிக்கிறது என்று உங்களிடத்தில் வேண்டுகோள் விடுக்கிற போது நாம் கொஞ்சம் அமைதியாக நிதானித்து நின்று எத்தனை பேர் நம்முடைய பரிசிலிருந்து காசை எடுத்து கொடுக்கிறோம்? போய் என்று விரட்டிவிட்டு செல்லுகிற நிகழ்வுகள் தான் அதிகம். இஸ்லாம் நமக்கு அதை சொல்லி தருகிறதா? எனவே அன்பானவர்களே, அன்றாட வாழ்வியலில் மார்க்கம் எதையெல்லாம் சொல்லித் தருகிறதோ அவைகளில் பெரும்பாலானவைகளை நாம் உதாசீனப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவைகளை எல்லாம் உணர்ந்து இது அப்படி இருக்கக்கூடாது என்கிற மாற்றத்தை நம்முடைய உள்ளுணர்வுக்கு கொண்டு வரக்கூடிய நிகழ்வுகளாகத்தான் இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு பயன்படுகின்றன. பெருமானார் அவர்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை சங்கமிகு உலமா பெருந்தகைகள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், ஏற்கனவே அதனை பின்பற்றிக் கொண்டிருப்பவையானால் இன்னும் அதிகமாக அதனை பின்பற்ற வேண்டும். அதனை இதுவரையிலும் பின்பற்றாமல் இருக்கிறோம் என்றால் அதனை பின்பற்ற தொடங்க வேண்டும். அத்தகைய பாடம் நடத்தக்கூடிய இடங்களாகத்தான் இது போன்ற மீலாது பெருவிழாக்கள்,
பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிற அளவில் வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மார்க்க பேரறிஞர்கள் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி இப்பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதுமே எல்லா நிலைகளிலும் பியூராக பெர்ஃபெக்டாக மிக மிக தூய்மையான வடிவில் மார்க்க கருத்துக்களை தரக்கூடிய தகுதி உலமாக்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. அந்த சத்தியத்தை உணர வேண்டும். அவர்கள் தரக்கூடிய இந்த நசீகத்துகள் மட்டும்தான் இஸ்லாம். அவரவர்கள் சொல்லக்கூடிய வியாக்கியானங்கள் அல்ல. எவர்களும் எத்தகைய விளக்கங்களும் சொல்வார்கள், அதெல்லாம் மார்க்கம் அல்ல. கற்று தேர்ந்த மார்க்க அறிஞர்கள் உலமாக்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் மார்க்கம். அதனை கேட்டு வாழக்கூடிய நன்மக்களாக இந்த சமுதாய மக்கள் இருந்தால் இந்த சமுதாயத்திற்கு விமோச்சனம். அத்தகைய நல்ல இலக்கை நோக்கி பயணிப்பவர்களாக ஒன்றுபட்ட இந்த சமுதாயம் சங்ககிரி உலமா பெருந்தகைகளை பெருமளவில் மதித்து அவர்களை தலையில் தூக்கி சுமக்க வேண்டும். நாம் நபிமார்களுடைய வாரிசு என்றார்களே, பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், மார்க்க அறிஞர்கள் வருடத்தில் அம்பியா என்றார்களே, நபிமார்களை பற்றி எல்லாம் பேசுகிறோமே, கேட்கிறோமே, ஆச்சரியத்தில் மூழ்கிறோமே. அந்த நபிமார்களுடைய வாரிசுகள் என்றார்களே, நம்ப வேண்டாமா? நம்பி அதன்படி அவர்களை மதிக்க வேண்டாமா? மதித்து அவர்களுடைய நசீகத்தை உள்வாங்க வேண்டாமா? உள்வாங்கி வெற்றியாளர்களாக இன்மையிலும் மறுமையிலும் நம்முடைய வாழ்வியலை மாற்ற வேண்டாமா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டு வாழ்வியல் இலக்கை நல்ல இஸ்லாமிய விழுமியங்களை நோக்கிய வாழ்வியல் இலக்காக கொண்டு நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்கிற ஒரு நன்மதிப்பை இது போன்ற நிகழ்வுகள், குறிப்பாக இந்த நிகழ்வின் மூலமாக நாம் மன உறுதியோடு எடுத்து இந்த நிகழ்விலிருந்து செல்ல வேண்டும். அதன் வழியாக நம்முடைய மரணிக்கின்ற அந்த நொடி பொழுது வரையிலும் இது போன்ற நல்ல நசீகத்துகளை உள்வாங்கி வாழுகின்ற கடைபிடிக்கக்கூடிய நல்ல நசீபை வல்ல இறைவன் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தருவானாக என சொல்லி மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய ஏற்பாட்டாளர்கள், முக்கியமாக கோவை மாநகர ஜமாத்துல் உலமா, கோவை மாவட்ட மாநகர ஜமாத்துல் உலமா நிர்வாக பிரமுகர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி பெருக்களையும் தெரியப்படுத்தி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி